ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் பாலை சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கேரட்டும் சீவி வச்சுருக்கேன். இப்போ இது பால் கொதித்தோடனே அதில் கேரட்டை தூக்கி போடுவோம். பால் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் எடுத்து பாருங்கள். இனிமேல் நம்ம இதில் வந்து கேரட் எடுத்து போடுவோம். இதில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இந்த விதையை மட்டும் அதோட போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ கேரட்டை அதில் வேக போகிறோம். பால்லையே நல்லா கேரட்டு வேகும். ஒரு 1/2 கிலோ கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன், சீவி வச்சுருக்கேன் புட்டரிப்பில். இது நல்லா இதில் வேகட்டும். வெந்தோடனே ஜீனி போட்டு நெய் விட்டு இறக்க வேண்டியது. முந்திரி பருப்பு போட்டு நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கேரட் வந்து நல்லா வேகட்டும். இதில் 2 ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த பால்லாம் கொஞ்சம் வற்றட்டும். வற்றினோடனே காமிக்கிறேன். கேரட் வந்து அதிலேயே வேகட்டும், பால்லேயே நல்லா வேகட்டும். எப்படி வேகுது பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் அப்படியே பிடிக்காமல் வேகும். 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பிடிக்காமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எப்படி இருக்குது பாருங்கள். ஹேண்டில் நல்லா இருக்கா? இது இழுப்பு சட்டி எப்படி இருக்குது பாருங்கள். 450 ருபீஸ்க்கு வாங்குது, 450 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. என்கிட்ட வந்து அலுமினிய பாத்திரம் இருக்கனால சரி சில்வர் மாற்றுவோன்ட்டு இது ஒரு பேன் மாதிரி வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அடியில் கனமாக இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் எப்படி வற்றி நல்லா வேகுது பாருங்கள். கேரட் வந்து நல்லா வெந்துட்டு வருது. பாலெல்லாம் இழுத்துட்டு பாருங்கள். நல்லா வேகட்டும். இப்போ ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ ஜீனி போட்டால் போதும். ஆனால் இது அவ்வளோவா தாங்காது, ஏற்கனவே கேரட்டில் இனிப்பு இருக்கும். அதனால் ஒரு 1/4 கிலோ. இது வந்து 300 கேரட்டு தான் இருக்கும், 1/2 கிலோ இல்லை. இதுக்கு வந்து நம்ம ஒரு சரிக்கு இனிப்பு போட்டால் போதும். ஸோ இந்த அடுப்பில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், அதாவது நெய்யில் முந்திரி பருப்பு வறுக்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பால் வந்து வற்றினோடனே வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு, வேகலைன்னா கொஞ்சம் பால் எடுத்து விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. பாருங்கள், வேகுது பாருங்கள். எல்லா பாலுமே இஞ்சிட்டு, பால்லாம் நல்லா இஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜீனியை போடுறோம். ஒரு 200 ஜீனி. சீனியை போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா இருகட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்சிரும். எப்படி கொதிக்குது பாருங்கள். கிண்டிட்டு காமிக்கிறேன். அதான் வறந்து நிற்கும். கைவிடாமல் இருந்தால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுருங்க, பிடிச்சிரும். நெய் நிறைய விட்டுருக்கு, 3 ஸ்பூன் விட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் பிடிக்காது. ஆனாலும் கொஞ்சம் கைவிடாமல் இப்படி ஓரத்தெல்லாம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த அல்வா பதம் வந்தவுடனே முந்திரி பருப்பு போட்டு நெய்யை விட்டு இறக்க வேண்டியது. கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். ரொம்ப கெட்டி ஆகிட்டுனா அப்புறம் ரொம்ப மிட்டாய் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறத அதோட சேர்க்குறோம்.
சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு. பாருங்கள், கொஞ்சம் இறுகி வந்துட்டா ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டும். சிம்மில் வச்சு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் பதத்தை பாருங்கள், கரண்டியில் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நேரம் ஆக கெட்டி ஆயிடும். எவ்வளோ கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவையான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் இது வந்து இதே மாதிரி வீட்டில் செஞ்சு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.